சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். பாருங்க, இது வரைக்கும் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களையும் நீங்களே எண்ணி முடியாத அளவிற்கு அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அவருடைய வேலை வந்துவிட்டது. ஆமேன். இந்த மாதத்திலிருந்து கர்த்தருடைய அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். இது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை நான் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவித்திருக்கலாம். அறிவித்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அறிவித்த காரியங்கள் பெரிய காரியங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சீக்கிரட்டாக வைத்திருப்பார். அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படி இந்த காரியத்தை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அது உங்களாலேயே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற அந்த காரியங்கள், அறிவிக்கப்பட்ட அந்த காரியங்கள் அவர் அவருடைய மெத்தடில் செய்யும்போது அது உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட காத்து கொண்டு இருக்கலாம். ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அந்த காரியத்தில்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதற்காக தான் ஒரு 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 அற்புதத்திற்காக உங்களை அநேக நாள் காக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் உங்களாலே ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களை எண்ணி தீர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்க்குள்ள கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே அறிவித்த காரியங்களை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களாக செய்து முடிக்க போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்ய போகிற உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபித்தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்துல இந்த வாரத்திலிருந்து இந்த நாள்ல இருந்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன்.